கையில வேலை போச்சு தெரியுமா? என்ன கூலியை கொடுத்து சோழியை முடிச்சு விட்டாங்க. மெட்ராஸ் வந்து இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, என்னைக்காச்சும் சேலை கட்டி தலையை பின்னிருக்கியா? எப்ப பாரு ஏதோ இலை வீட்டுல விழுந்தது மாதிரியே இப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. மதியாரியா இந்த ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு சேலையை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சு வா. ஏண்டி புள்ளைய புள்ள மாதிரி அடி வளர்த்து வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் செல்போனவே நோண்டிக்கிட்டு இருக்கு. போடி. மாத்திட்டு வரங்க. நீ என்னடானா ஆயுத பூஜைக்கு புஸ்தகத்தை வச்சு சாமி முன்னானா செல்போனை வச்சு சாமி கும்பிடுற. A for apple, B for ball, C for cat, D for doll. ஏய் எங்கடா புரிய? மாப்பிள ஊர்ல மழை பெஞ்சிருச்சு, வெள்ளாம பார்க்க போற மாப்பிள. நீ இங்க இருந்தீன்னா அங்கதான்டா மழை பெய்யும். நீ பாதாம் பருப்பு செல்போனை வச்சுக்கிட்டு பலான படம் பார்த்த பாரு, அப்பவே தெரியும்டா உன்னைய பத்தி. இல்லை மாமா, நான் இப்பயே கிளம்புறேன் மாமா. ஊரில் விவசாயம் பண்ண போகிறேன் மாமா. வரேன் மாமா. டேய் அங்க போய் நெல்ல விவசாயம் பண்ணனு, செல்ல விவசாயம் பண்ண பல்ல புடுங்கி பதம் பார்த்து புடுவேன். ஓடுகிறா ஓடுகிறா. மக்களே, அப்புறம் என்னதே 4G 5Gன்னு வந்தாலும் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்த போறது விவசாயிதான். அவனை மறந்துடாதீங்க. டேய் நீங்க முன்னாடி போங்கடா, நான் பின்னாடி வரேன். விவசாயம் பண்ண தார் குச்சியோட வரேன். கொடன்னு கொடைஞ்சு விடுறேன்டா. இந்த வாரே. நிஷா புதுசாக பேங்க் மேனேஜர் இறந்துருக்காரு. அதுவும் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் கொலை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். நிஷா, அர்ஜுன் என்கிட்ட தப்பிக்க முடியாது. அர்ஜுனுக்கு என்கவுண்டர் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஓம் நமச்சிவாய. வணக்கம் சுவாமி. ஓம் நமச்சிவாய. சுவாமி, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 3 பேர் ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க சுவாமி. என் உயிரை பற்றி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படியாவது உயிர் வாழணும். எனக்கு பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன். நான் ரொம்ப நாளைக்கு வாழணும் சுவாமி. பார்ட்னர்ஸ் மாதிரி அல்பாயுசில் போகிறதுக்கு நான் விரும்பலை. அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும் சுவாமி. இதில் தாயத்தும் எலுமிச்சக்கனியும் இருக்குது. இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாப்பா, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமி. ஒரு மனிதனா நான் உன்னை காப்பாற்ற நினைக்கலாம், ஆனால் வந்திருக்கிறது ஈஸ்வரனோட மகன். சூரசம்ஹாரம் நடந்தே தீரும். என்னையும் நிஷாவையும் சுற்றி ஒரே மர்மமாக இருக்கே. Yeah, I call you back.
ஹாய் அர்ஜுன். வாட் அ சர்ப்ரைஸ். நீ எப்படி உள்ள வந்த? பேக் டோர் வழியாக வந்தேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? பேங்க் மேனேஜர் அனந்தராஜ் மர்டர் ஆயிருக்காரு. அவங்க செத்தா உனக்கு என்ன? கம் ஆன், கூல் பேபி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். உட்காரு. ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டா? இந்தா. இப்போ நாங்கள் 2 பேரும் நிரபராதின்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு நடுவில் போலீஸ் வேறு என்னை சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் தலைமறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்களை காப்பாற்றிக்கணும்னா சுரேஷ் அங்கே காப்பாற்றியே ஆகணும். நான் கிளம்புறேன். அர்ஜுன், உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இருக்கேன். ம். ஏய், 3 பாடியும் அங்கே தானே இருக்கு. அந்த குவாரியை சுற்றி நம்ம ஆளுங்களை வச்சிருக்கேன். நான் இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன கணேஷ், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது போல் அர்ஜுன் பிளேஸை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம் சார். அவன் இப்போ பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற திம்கூர் குவாரிக்கு போயிட்டு இருக்கான் சார். ஓ, அங்கே ஒரு பெங்களூர் லோக்கல் டீம் அனுப்பி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் எத்தனை பேரா கொலை பண்றது? எங்கடா அந்த நிதி? இதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை 3 தடவை நிதி கிடைச்சது. அது எல்லாத்தையும் நீதான் எடுத்திருக்க. ஆனா இப்ப கிடைச்ச நிதியை நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஓகே ஓகே, உன் மனசுக்கு நல்லதுன்னு நினைச்சதை நீ பண்ண, என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் பண்றேன். என் பின்னாடி கவர்மெண்டே இருக்கு. அந்த நிதி எனக்கு திரும்ப வந்து சேருண்டா. என்ன மாதிரி ஏழைங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கத்தை ஏமாத்தி அந்த பணத்தை அபகரிக்க பாக்குறியா? நான் செத்தாலும் அது நடக்காது. அவனை இந்த குவாரியிலே கொண்டு போடுங்க. ஒரு தடையும் கிடைக்க கூடாது.